அடைத்தவர் எனக்காக திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கப்பா. அடைத்தவர் எனக்காக திறப்பார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி அவர்களை பிரவேசிக்க விட்டு கர்த்தர் வாசலை அடைக்கிறார். யார் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாசலை அடைக்கிறாரோ, சில நேரத்தில் உள்ள பிரவேசிக்க வச்சுட்டு சில பாதையில நடக்க வச்சுட்டு அவர் செய்யறதை அடைப்பார். அடைக்கிறத மட்டும்தான் நீங்க இன்னைக்கு பார்த்திருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு செய்தியை கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், உனக்காய் திறக்க போறதை கர்த்தர் பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? என் வாழ்க்கையில அடைச்சதை பார்க்க வைத்தார்னா திறக்கிறதை பார்க்க வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுங்க இன்னைக்கு அடைச்சிருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குன்னு சீக்கிரம் திறக்க போறார் சொல்லுங்க. அடைத்தவர் திறப்பார். பல நேரத்தில் அடைச்சதை பார்த்துட்டு நாம என்ன டிசைட் பண்றோம்னா, என்ன அடைக்கிறதுக்கு ஆண்டவரை கூட்டிட்டு வந்தீங்க, என்ன அடைச்சி போட்டு உள்ள உட்கார வைக்கிறதுக்காக. அடைத்தவர் ஒரு நாள் உனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். சிலர் உள்ள விட்டு அடைச்சு வச்சிருக்கிறார், சில பாதையில உட்கார வச்சிருக்கிறார். அடைச்சிருக்கிறார்னா வேற எதுவுமே செய்ய முடியாது. பேழைக்குள்ள வேற என்னங்க செய்ய முடியும்? சும்மா உட்கார்ந்து இருக்க முடியும். சும்மா உட்கார்ந்து வெளியில இருக்கும்போது பேழையாவது ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார். திடீர்னு போய் மரத்தை வெட்டுவார், அதை செய்வார், இதை செய்வார், 4 பேர்ட்ட போய் சுவிசேஷம் சொல்லுவார். இப்படி செஞ்சிட்டு இருந்த சிலரெல்லாம் திடீர்னு பிடிச்சு போட்டு உள்ள உட்கார வச்சுட்டு உட்கார அப்படின்ட்டாரு. உட்கார சரி உட்கார வச்சிங்க, ஓகே. எதுக்கு ஆண்டவரே வாசல் அடைக்கிறீங்க? வாசல் திறந்திருந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி வெளியில போய் ஏதாவது எல்லாத்தையும் மூடிட்டு உட்கார வச்சிருக்கிறார். சபையே, இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை இதுதான். கர்த்தர் உன்னை புறப்பட வைக்க போகிற ஒரு நாள் உண்டு. உனக்காய் திறக்க போகிற வாசல் உண்டு. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹalleluya.